இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் 17 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அஜய் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரான். அஞ்சலி வந்து கொஞ்சம் சோகமா இருக்கிறா அப்படின்றக்க, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இருந்து வழக்கமா வந்து இது ஒரு வாரமா இதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு தடவை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு இருக்க அதே தான் காட்டுறாங்கப்பா. இவங்க 2 பேரோட போர்ஷன் காமிச்சாலே வந்து, இவ அழுதுட்டு இருக்கிறா, இவன் கன்சோல் பண்றான். இவ அழுதுட்டு இருக்கிறா, இவன் கன்சோல் பண்றான். அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. வேற ஏதாவது காட்டுங்கடா. நீங்க ஏதாவது போய் தேடுற மாரி, ஏதாவது க்ளூ கிடைக்கிற மாரி, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அழுதுட்டு இருக்கிறதையே காமிச்சிட்டு இருந்தா, எவ்வளோ நாள் தான் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ இதுக்கு அடுத்ததா இன்னொரு சைடு வந்து பார்வதி வந்து சமைக்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்கன்றக்க, இங்க வந்து கை வெட்டுப்பட்டிருக்குது அப்படிங்கிறனால வந்து இவளுக்கு காரணமா இருந்தது இதுக்கெல்லாம் காரணமா இருந்ததே வந்து பல்லவி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் பாட்டி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து இவகிட்ட வந்து ஃப்ரீயா வச்சிருந்தா தானே இந்த மாதிரிலாம் யோசிக்கிறா. வேலை வாங்கணும் அப்படிங்கிறனால வந்து மதிய சமையலே நீ தான் செய்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல மத்தியானம் எல்லாருமே தயாராகிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடுலாம் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சாருலாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே பாட்டி வந்து நீங்கள் யாருமே சமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. பல்லவி தான் சமைக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவி சமைக்க ஆரம்பிக்கிறா. 1 மணி நேரத்தில் சமைச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுமே சொல்கிறா அப்படின்ட்டு இருக்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவள் சமையல் செய்கிறப்பே பாட்டி உட்காந்து பார்த்துக்கிட்டு வாசனம்லாம் சூப்பராக வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எப்படி அந்த உப்பு அதிகமாச்சு அப்படிங்கிறது தெரில. சாப்பாட்டில் வந்து எல்லாரும் வச்சு செஞ்சுட்டாங்க. கண்ணை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சா, இதை யாரும் சாப்பிட்றாதீங்க பாய்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோதான். சாப்பிட்டீங்கன்னா வந்து உசுரோடயே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறவங்கலாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்றக்க யார் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஒருத்தர் மூஞ்சிய பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். கடைசியாக சொல்லிடுறா பார்வதி, பல்லவி தான் சமைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேட்டு எதுக்கு இந்த விபரீத முடிவு, இவளை எதுக்கு சமைக்க விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு இருக்க. இனி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுனா முன்னாடியே சொல்லுங்கள் தயாராகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஸ்வநாதனே கலாய்ச்சிட்டு போயிட்டாரு. என்ன ஓவரா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பள்ளியை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறா. எல்லாரும் சாப்பிடாம எந்திரிச்சு போகலாம் அப்படிங்கிற பார்க்க எல்லாரையும் உட்கார வச்சு பார்வதி வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி விபரீதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வச்சுருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாப்பாடெல்லாம் தரா. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. பல்லவி வந்து யோசிக்கிறா, இவங்க ஓவராக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்படி என்ன குறை இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறா. என்ன கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் ஃபீல் பண்ணுறா. ஆனால் அவள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறா அப்படின்ட்டு இருக்க. கண்ணு லைட்டாக வந்து ஏய் இதை வந்து சாப்பிட்டு செத்துக்கிட்டு போயிடாத, அவங்க அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது, டப்பா ஒன்று இருக்குது சாப்பாடு டப்பா, அதை சாப்பிட்ரு ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இதுங்க கட் பண்ணால் வந்து ஸ்ருதியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வர்றா. எதுக்கு இப்போல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கேட்க, எங்கள் அம்மா வந்து உன்கிட்ட பேசக்கூடாது, நீ வீட்டை விட்டு யார்ட்டையும் சொல்லாமல் ஓடி போயிட்டியாம்மா, உன்கிட்ட பழகினா வந்து அந்த பழக்கம் எனக்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ எதுக்குடி வந்து யார்ட்டையுமே சொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போன அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்குது. அது ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா பார்க்கணும் போல் இருந்தது, அதனால தான் வந்து நான் வந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எந்த அம்மா அப்படின்னு கேட்க, காவியா அம்மா அவங்க கூட இருந்தால் நல்லா இருந்தது, ஆனால் வந்து நான் போகிறது பிரச்சனை ஆயிடுச்சு, இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எங்கள் அம்மா பார்வதி அம்மா எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் புரியுது, அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால இனிமேல் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி நின்று பார்வதி கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிகிறாங்க அப்படின்றக்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது. நாளைக்கு எபிசோட் பார்க்குறக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.